ஐயா அழகேசன் ஐயா, நீங்க ஆரம்பிக்கிறீங்க? ஆரம்பிச்சிடலாம். சரி, நாம ஆரம்பித்துவிடுவோம். திருச்சிற்றம்பலம். திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமூலரின் திருமந்திரத்தில் 4ஆம் தந்திரத்தில் 13வது அத்தியாயம் நவாக்கரி சக்கரம் பாடல் 1339 என்று பார்த்து கொண்டிருக்கின்றோம். பாடல் இருக்கின்றது. பகையில்லை கௌமுதல் ஐயரின் ஈரா நகையில்லை சக்கர நன்றறிவார்க்கு மிக இல்லை சொல்லிய பல்லுருவெல்லாம் பகையில்லையாக வழங்கிடும் தானே. பகையில்லை கௌமுதல் ஐமது ஈராம் நகையில்லை சக்கரம் நன்றறிவார்க்கு மிகையில்லை சொல்லிய பல்லுருவெல்லாம் வகையில்லையாக வணங்கிடும் தானே. நாம இந்த அத்தியாயத்துல பார்த்துட்டு வர மாதிரி சரவணனையா தளத்துல இருக்கிற பதம் பிரித்து போட்டிருக்கிற செயலுக்கும் மற்ற பிரதியில இருக்கிற செயலுக்கும் சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருந்துகிட்டே இருக்கு. இப்ப சரவணனையா தளத்துல இருக்கிறத பார்ப்போம். பகையில்லை கௌமுதல் ஐந்தும் மேலாகும். இங்க ஐமது ஈராம் அப்படிங்கறது இந்த ஐந்தும் மேலாகும் அப்படின்னு கொடுத்திருக்கிறாரு. நகையில்லை சக்கரம் நன்று அறிவார்க்கு, இது இரண்டாவது வரி அப்படியே இருக்கு. மூன்றாவது வரி தொகையில்லை சொல்லிய பல்லுயிர் எல்லாம். மிகையில்லை அப்படிங்கிறது இந்த தொகையில்லைன்னு வருது. தொகையில்லை சொல்லிய பல்லுயிர் எல்லாம் வகையில்லையாக வணங்கிடும் தானே. முதல் வரியிலையும் மூன்றாவது வரியிலையும் சில மாற்றங்களை சொல்லியிருக்கிறாங்க. இதற்கான விளக்கத்தை பார்த்துருவோம். சரவணனையா தளத்தினர் இந்த உலகத்தில் பகை என்று அறியப்படுகின்ற எதுவும் இல்லாத சாதகரின் நிலம் முதலாகிய 5 பூதங்களால் ஆகிய உடலும் மேன்மை நிலை பெறும். இந்த உலகத்தில் இழிவானது என்று அறியப்படும் எதுவும் நவாக்கரி சக்கரத்தை தமக்குள் மிகவும் நன்றாக அறிந்து கொண்ட சாதகர்களுக்கு இல்லாமல் போய்விடும். உயிர்கள் என்று உலகத்தவர்களால் சொல்லப்படுகின்ற அனைத்து வகையான உயிர்களையும் ஒரு கூட்டமாகவும் இல்லாமல் பல வகைகளாக பிரித்து பார்ப்பதும் இல்லாமல் அனைத்தையும் இறைவனாகவே பார்க்கின்ற சாதகர்களை அனைத்து உயிர்களும் இறைவியாகவே போற்றி வணங்கி அன்பு செலுத்தும். இது சரவணையா தளத்துல கொடுத்திருக்காங்க விளக்கம். தேவாரம் டாக்டர் கொடுத்திருக்காங்க. அத்தனை வந்ததுனால மறுபடியும் ஒரு முறை பாடலை படிச்சுட்டு சொல்றேன். பகையில்லை கௌமுதல் ஐமது ஈராம் நகையில்லை சக்கரம் நன்றறிவார்க்கு மிகையில்லை சொல்லிய பல்லுருவெல்லாம் வகையில்லையாக வணங்கிடும் தானே. இதன் பொழிப்புரையாக, இனி கௌம் என்பதை முதலாகவும் ஐம் என்பதை இறுதியாகவும் கொண்ட சக்கரத்தின் பெருமையை நன்கு அறிந்து வழிபடுகின்றவர்க்கு இவ்வுலகில் வெளிப்படையாய் வருகின்ற பகைவரும் மறைவாக நின்று புறங்கூறுபவரும் இலராவார். அதாவது நண்பரும் உறவினருமாய் நெஞ்சார புகழ்கின்றவரே உளராவார் என்றவர். மேலும் பல்வேறு வகையினவாய உயிர்களும் இவனை எதிர்க்க வழியில்லாமல் பணிந்து நடக்கும். யான் சொல்லிய இவை மிகையாதல் இல்லை, உண்மையேயாம். இதன் குறிப்புரையாக, ஐமது ஈராம் சக்கரம் நன்றறிவார்க்கு என்பதை முதலில் கொள்க. சொல்லிய மிகையில்லை என் மாற்றி இறுதி கண் வைத்து உரைக்க. உரு என்றது அவற்றோடு கூடிய உயிர். அரிமா, புலி முதலிய கொடு விலங்குகள், பாம்பு முதலிய நச்சுயிர்கள் முதலிய பலவும் அடங்குதற்கு பல்வுரு என்றார். இவை பணிந்து நடக்கும் என்பதனால் தம் கட்டளைப்படியே நடத்தல் பெறப்பட்டது. இதனால் மற்றொரு வகை சக்கர வழிபாட்டின் சிறப்பு வகுத்து கூறப்பட்டது அப்படின்னு இந்த பிரதியில கொடுத்துக்கிறாங்க. மேற்கொண்டு விளக்கம் கொடுக்க வராங்க. கௌரியம்மா வணக்கம் பாருங்க. நன்றிங்கய்யா, நல்ல விளக்கமா எடுத்து சொன்னீங்கய்யா, ரொம்ப நன்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய. பகையில்லை கௌமுதல் ஐயது ஈரா நகையில்லை சக்கரம் நன்றறிவார்க்கு மிகையில்லை சொல்லிய பல்லுரு எல்லாம் வகையில்லையாக வணங்கிடும் தானே. அதுக்கான கமெண்ட்ரி. The word these in the third line means enmity and derision. Bijas stand for the chakra which is compact of the bijas. No one can afford to antagonize a yogin.
சச் இஸ் கிரேட்னஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்னையிலேருந்து ஒரு 5 பாடல் வந்து கவும் முதல் ஐயது ஈரா. ஐம் வந்து இப்போ கடைசியில் போயிடுச்சு. கவும் முதன்மையாக வச்சு நம்ம அடுத்த 5 பாடல்களை பார்க்க போகிறோம். கவும் இந்த கம் கூம் க்ளவும் இந்த மாதிரியான பீஜங்கள்லாம், அந்த காவரிசை பீஜங்கள்லாம் கணேசரோட பிள்ளையாரோட பீஜங்களாக தான் சொல்லப்படுது. அதில் வந்து கவும் வந்து கௌரி தேவியோட பீஜங்களாகவும் சொல்லப்படுது. சில மந்திரங்கள் நான் பார்த்தேன். இந்த கௌரியோட மந்திரங்கள், கௌரி தேவியோட மந்திரங்கள் பார்த்து அதில் வந்து கவும் கௌரி மூத்தாயே நமக, கவும் கௌரிபியோ நமக அப்படின்னு அந்த கௌரி தேவியை போற்றுறதுக்கு இந்த கவும்ன்ற மந்திரங்களும் சொல்றாங்க. கணேசரை கும்பிடுறதுலயும் கவும்ன்ற மந்திரங்கள் வருது. இது எதனால அப்படின்னு நான் யோசிக்கிறப்ப, அந்த அந்த கௌரி தேவிங்கிறது கணேசரோட அம்மா. அவங்க தான் வந்து கணேசருக்கே சக்தி கொடுத்தது. உரு கொடுத்து, சக்தி கொடுத்து, எல்லாமே கொடுத்தது. அவங்களோட சக்தி தான் கணேசர்கிட்ட இருக்கும். கணேசர் நமக்கு சக்தி கொடுக்குறாங்கனாலும் அவங்கள்ட்ட இருந்து தான் நமக்கும் அந்த தேவி கொடுத்த சக்தியை தான் கணேசரும் நமக்கு கொடுக்க போறாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு வந்த மாதிரி எல்லா சக்தியும் ஒன்று தான். அது அவங்க எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான உருவங்கள் வச்சுக்கிறோம். இந்த கௌரி தேவி அவங்க எப்படின்னா, அந்த தாயுள்ளம் கொண்டவங்களா அந்த மாதிரி நம்ம பார்க்கலாம். கணேசருக்கு என்னெல்லாம் கொடுத்தாங்களோ அந்த சக்திகள்லாம் நமக்கும் கிடைக்கிற மாதிரியும், அதனால கணேசரை வழிபட்டாலும் நமக்கு அந்த சக்தியெல்லாம் கிடைக்கும். அது என்னெல்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, இங்க வந்து இந்த கர்நாடகால வந்து விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவோம் இல்லையா? நம்ம ஊர்லயும் இருக்கு. இங்க வந்து அது முன்னாடி நாள் வந்து அவங்க அம்மாவை வந்து, அதாவது கணேசரோட அம்மாவை வந்து நம்ம பூஜை பண்ணணுங்கிறதுக்காக இங்க கௌரி ஹப்பான்னு கொண்டாடுவாங்க. அதுக்கு அடுத்த நாள் தான் அதுக்காக அந்த சிலைகளும் விற்கும். நம்ம இதுல பிள்ளையார் சிலை மட்டும்தான் நம்ம ஊர்ல விற்கும். இங்க வந்து அந்த கௌரி சிலையும் விற்கும். கௌரி கணேசரோட சேர்ந்து இருக்கிற சிலையும் விற்கும். அந்த முன்னாடி நாள் கணேச சதுர்த்திக்கு முன்னாடி நாள் வந்து கௌரிக்கு ஸ்பெஷலான வழிபாடு பண்ணிட்டு, அப்புறம் அடுத்த நாள் வந்து கணேசர் சிலை வாங்கி அந்த இது பண்ணுவாங்க. அது எவ்வளோ ஒரு கனெக்டட் அவங்க அப்படி. அதாவது கௌரியோட அம்மாங்கிறது தான் கணேசரோட அம்மாங்கிறது தான் கௌரி தேவி அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். அடுத்து பகையில்லை கவுமுதல் ஐயது ஈரா, நகையில்லை சக்கரம் நன்றறிவார்க்கு. பகை இல்லை. இந்த மந்திரங்கள் கவும் முதல் சொல்ற மாதிரி கவும் க்ரீம் ஹவும் அவும் சவும் க்ளீம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஐம் சிவய நம. இந்த மந்திரங்கள் சொல்றவங்களுக்கு பகை இல்லை. பகைவர்கள்னு யாரும் வரமாட்டாங்க. ஏன்னா இவங்க அன்னையா இருக்கிறதுனால நமக்கு பாதுகாப்பா இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் அந்த குழந்தைக்கு என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால அந்த பாதுகாப்பு கொடுக்குறாங்க. பகைவர்களோ கெட்ட விஷயங்களோ நம்மளை அண்டாம பார்த்துப்பாங்க. நகை இல்லை சக்கரம் நன்று அறிவார்க்கு. இந்த சக்கரத்தை நன்கு அறிவார்க்கு நகை இல்லை. அவமதிப்போ ஏளனமோ இந்த மாதிரியான விஷயங்களும் இவங்களுக்கு இருக்காது. மிக இல்லை சொல்லிய பல்லூறு எல்லாம் வகையில்லையாக வணங்கிடும் தானே. நான் மிகையா சொல்லல, எல்லா உயிர்களும் இவங்களை வணங்குற அளவுக்கு இவங்க தெய்வ ஆற்றலையும் கொடுப்பாங்க, தெய்வ கடாட்சத்தையும் கொடுப்பாங்க. ஒரு நம்ம பிள்ளை எப்படி இருந்தா நம்ம என்னெல்லாம் கொடுப்போமோ, ஒரு ஃபர்ஸ்ட் பாதுகாப்பு ப்ரொடெக்ஷன் கொடுப்போம், யாரும் அவங்கள வந்து சீண்டாத மாதிரி. அந்த ப்ரொடெக்ஷனுக்கு அப்புறம் தெய்வீக சக்தியையும் கொடுத்துருவாங்க. அப்படி தெய்வீக சக்தியை கொடுக்கணும், அனைவரும் வணங்கும் அளவுக்கு நமக்கு அவங்க சக்தியை கொடுப்பாங்கன்னு பார்க்குறேன். அது மாதிரி சரஸ்வதி தேவி படிப்பு அவங்க இதெல்லாம் கொடுத்த மாதிரி நான் இதில் பார்க்குறது, ஒரு ஃபஸ்ட்டு பாட்டில் வந்து அவங்களோட நமக்கு பாதுகாப்பு தராங்க. அதுக்கப்புறம் தெய்வீக ஆற்றலையும் நமக்கு தராங்க, தெய்வீக சக்தியும் கொடுக்குறாங்க. நான் இதே தான் கணேசருக்கும் அவங்க கொடுத்ததாகவும் பார்க்குறேன். பகை இல்லை, அவருக்கு பகையும் இருக்காது, அவர் யாரும் நகைப்புக்கும் உள்ளாக மாட்டாங்க. எல்லா உயிர்களும் வணங்கத்தக்க மாதிரி நம்ம பண்ணியிருப்பாங்க அவங்க கணேசரை. அந்த ஆற்றலை நமக்கும், நம்ம இந்த மந்திரங்கள் சொல்லும்போது நமக்கும் அந்த பாதுகாப்பும் தெய்வீக ஆற்றலும் நமக்கும் கிடைக்க பெறும் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். அனைவருக்கும் நன்றி. வாங்கம்மா கீர்த்திகாம்மா. வணக்கம் அம்மா. வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். கௌரிமா ரொம்ப அழகா கன்க்ளூட் பண்ணாங்க. ரத்னாயா வாசிச்சதும் அற்புதமான உரை. அந்த பிரிச்சு பார்க்கும்போது நமக்கு வந்து இந்த பாடலினுடைய ஒரு பேஸ் கிடைச்சிச்சு. என்ன சொல்றாங்க அப்படின்னா,
பகை இல்லை அப்படின்றாங்க. இப்ப பகையை இந்த போன இதுல வந்து நம்ம வந்து ஹம், ஞானத்தை, அதாவது கல்வியை, அறிவை, அது தரக்கூடிய ஞானத்தை வந்து நம்ம அடிப்படையா வச்சு பார்த்துட்டு இருந்தோம். இந்த மந்திரத்துல வந்து அவங்க வந்து இன்னொரு சப்ஜெக்ட் எடுக்கிறாங்க. என்ன அப்படின்னாக்க, பகை இல்லை அப்படின்னு ஆரம்பிக்குமே அப்படி பண்றாரு. பகை இல்லை, கௌ முதல் ஐயது ஈரா, நகையில்லை சக்கர நன்றறிவார்க்கு, மிக இல்லை சொல்லிய பல்லுருவெல்லாம் வகையில்லையாக வணங்கிடும் தானே அப்படின்றாரு. அப்போ மிக இல்லை சொல்லிய பல்லுருவெல்லாம் அப்படின்னாக்க இட்ஸ் அ கம்பேரிசன். அவளுடைய பல்வகையான உருவங்களை சொல்லி முடியாது. மிக இல்லை அப்படின்னா சொல்லி முடியாது அப்படின்னு இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கலாம். யார எதுல வகையில்லையாக வணங்கிடும் தானே. அதனால நம்ம வந்து எப்படி எல்லாம் வகை வகையாக அவளை எப்படி வேணா வணங்கலாம். இந்த இத வந்து எப்படி வேணா வணங்கலாம். அவளை வந்து அழிக்கும் சக்தியாக வணங்கலாம். தாந்திரிகத்துல இவள் ரொம்ப மிக மிக முக்கியமானவள். அதனாலதான் நம்ம வந்து சொல்றார் வகையில்லை தானே அப்படின்றாரு. வகையில்லையாக வணங்கிடுதானே அப்படின்னா எப்படி வேணா வணங்கலாம். இது வந்து கொஞ்சம் சர்ச்சைக்குரியதுதான். நம்ம 64 தந்திரங்கள் சொல்லுவோம். இந்த 64 தந்திரங்களும் பகவத்பாதால் சௌந்தர்ய லகரியில நமக்கு சொல்லி கொடுத்திருப்பான். ஆனா இந்த 64 தந்திரத்துல இது இது இன்னென்னாருக்கு சரி கிடையாது அப்படின்னு அவரே சொல்லுவார். இந்த 64 தந்திரத்தையும் நான் நாளைக்கு சொல்றேன், எடுத்து வச்சுக்கல. எப்படின்னா இந்த இந்த மதங்களை இன்னென்னார் உபயோகிக்கக்கூடாது. இது நிஷிதம், இது வேண்டாம், இது வேண்டாம், இது வேண்டாம், இது வந்து தாந்திரிகமா போகக்கூடியது, இது வந்து அசூயா இருக்கக்கூடியது, இதுக்கு உபயோகம் பண்ணுவீங்க, இதுக்கு உபயோகம் பண்ணுவீங்க, இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு விலக்கி கொண்டே வருவார். கடைசியில எல்லாருக்குமானது அப்படின்னு சொல்லி ஒரு தந்திரத்தை சொல்லி முடிப்பார். இது எதுக்கு 64 தந்திரம் இருக்கணும்? வேண்டாம்ல, ஒரே ஒண்ணு போறோம் இல்லையா அப்படின்னா அதுக்கு ஒரு பதில் வந்து பகவத்பாதாளுக்கு பாஸ்கர் ஐயா, பகவத்பாதாளோட இதுக்கு பாஸ்கர் ஐயா சொல்லுவார். என்ன சொல்லுவார் அப்படின்னாக்கா, இது வந்து இந்தந்த நிலையில இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்தந்த தந்திரங்கள் உபயோகப்படும். அது என்ன இந்தந்த நிலை அப்படின்னா, ரொம்பவும் இப்ப நம்ம என்ன சொல்லுவோம், இது வந்து குழந்தைகளுக்கு ஐஸ்கிரீம் கொடுக்க கூடாது, கெடுதல் அப்படின்னு சொல்லுவோம். அதே சமயம் கொஞ்சம் ஜெரிமானம் கூடினவங்களுக்கு இது ஓகே. இல்ல அப்படின்னா நம்ம வந்து இத வேற மாதிரி பார்க்கலாம். நல்ல ஜெரிமானம் உள்ளவங்களுக்கு இந்த மாதிரியான தந்திரங்கள், ரொம்ப கீழ் நிலையில இருக்காங்க, ஒரு 6 அறிவுல இல்லாம ஒரு 5 அறிவு உயிரினங்கள் இருக்கு, அந்த மாதிரியான ஒரு நிலையில இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி தந்திரங்கள் வந்து உபயோகப்படும். 5 அறிவு நிலைன்னு நான் சொல்றது என்ன அப்படின்னா, இந்த ரஜோ தமோ சத்துவ குணங்கள் எல்லாம் தெரியாம அவங்க வந்து ஒரு கீழான நிலையில இருக்காங்க, எதுவுமே இல்ல. அப்ப அவங்க வழிபடுறதுக்கு உண்டான ஒரு தந்திரம் வேணும். அப்போ அதுக்கு அதை விட கொஞ்சம் அதிகமா உணர்தல் இருக்கக்கூடியவங்களுக்கு அடுத்த தந்திரம். இப்படியாக தந்திரங்களை வகைப்படுத்தி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரி இந்த இடத்துல இவள் வந்து அனைவராலும் துதிக்கப்படக்கூடியவள். ஆரம்பத்துல இருந்து, அதாவது தந்திரங்களை தீமைக்கும் நன்மைக்குமாக பயன்படுத்தக்கூடியது. ரொம்ப வெளிப்படையா சொல்லணும்னா அதுதான். இவள் வந்து இவள் மூலமாக தீமை செய்யக்கூடியவர்கள், மற்றவர்களுக்கு தீமை செய்யக்கூடியவர்களையும் மற்றவர்களுக்கு நன்மை செய்வதற்காகவும் இவளை வந்து நம்ம வந்து துதிக்க முடியும் அப்படிங்கிறதுதான். இத வந்து இவளுக்கு வந்து ஒரு பேர் இருக்கு, இந்த கௌம் அப்படிங்கிற ஒரு மந்திரத்துக்கு. கௌரிமா வந்து அழகா கணபதியோட தொடர்பு பண்ணி
கௌரி அப்படின்னு சொன்னாங்க. கௌலினி அப்படின்னு ஒரு ஒரு பெயர் இருக்கு இவளுக்கு. இந்த கௌம் அப்படிங்கிற ஒரு மந்திரத்துக்கு உண்டான தேவதைக்கு பேரு கௌலினி. கௌலினி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கௌலினி யாரு அப்படின்னா, ஆஹ் இருவரும் சேர்ந்தவள் சிவனும் சக்தியும். சிவனுடைய எந்த சக்தி அப்படின்னா பைரவன். இந்த கௌலினியோட துணைவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பைரவர். அந்த பைரவருடைய தன்மை. பைரவர்னா யாருன்னு நமக்கு தெரியும், காலத்தை அளக்கக்கூடியவர். இவளுக்கு இன்னொரு பேரும் இருக்கு, காகேஸ்வரி அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. காகேஸ்வரி அப்படின்னாக்க என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, காலத்தை அளக்கக்கூடியவள், ஆகாயத்திற்கு அளவு அவள் பெரியவள். ஈஸ்வரினா நமக்கு தெரியும். அப்ப காகேஸ்வரி அப்படின்னு சொல்றாங்க. ககனம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ககனம்னா என்ன அப்படின்னா வானம். அப்போ அதை அளக்கக்கூடியவள். வானத்தை அளக்கக்கூடியவள்னா என்ன அர்த்தம்? காலத்தை அளந்து கடந்து நிற்கக்கூடியவள் அப்படின்னு அவளுக்கு பேரு. அதனாலதான் அவளை காகேஸ்வரி அப்படின்னு சொல்றோம். நமக்கு இந்த பேர் தெரியாது ஜாஸ்தி. ஏன்னா நம்ம இந்த இந்த தாந்திரிக சைடான சாக்டிசம்க்கு நம்ம போறதே கிடையாது. ஆனா இந்த பெயர் வடநாட்டு தந்திரங்கள்லயும் சரி, கேரளா மாதிரியான சாக்தத்தை எல்லா வகையிலும் பிரயோகம் செய்யக்கூடிய பிரயோக உபாசகர்களுக்கும் சரி இந்த பெயர் ரொம்ப பரிச்சயமான ஒரு பெயர், காகேஸ்வரி அப்படின்னு சொல்லி. இவளை நம்ம கொஞ்சம் இவளை நம்ம வழிபடுறோம். எப்படி அப்படின்னா, இந்த மாதிரி கௌரிமா சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி கௌரி அப்படின்னு சொல்றோம், கௌசிகி அப்படின்னு சொல்லுவோம், கௌதுக சுந்தரி அப்படின்னு சொல்லுவோம், கௌசிகா, இதெல்லாம் சொல்லுவோம். ஆனா இவளுடைய மார்க்கம் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னாக்கா, கௌல மார்க்கம் அப்படின்னா இவளை நம்ம அவளை ஆராதிக்கக்கூடிய மார்க்கத்துக்கு நம்ம சொல்லுவோம். இவ இன்னொன்னு இதே கௌலினிய நம்ம இது லலிதா சஹஸ்ரநாமத்துல கூட இந்த நாமம் இருக்கு, கௌலினி கேவலாயை அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி அப்படின்னா, யாரு கௌல மார்க்கத்தை ஆராதனை பண்ணா அப்படின்னா, ஆரம்பத்துல சிவனேதான் அந்த ஆராதனையை பண்ணி இருக்கிறாரு. பரமசிவனால் தான் இந்த ஆராதனையே துவக்கப்பட்டு அதற்குண்டான வழிமுறைகள் வகுக்கப்பட்டு ஆசாரிக்கப்படுகிறது. அப்படின்னா ஸ்தாபிக்கப்படுகிறது. அந்த இதுல அவ ரொம்ப அற்புதமா மகிழ்ச்சி கொண்டு அதற்கு உண்டான பொருளை அதற்குண்டான இதை தரக்கூடியவளாக அவள் இருக்கிறாள். அப்படிங்கறதுதான் இந்த கௌலினி அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு பொருளா இருக்கு. அப்போ அவ காகேஸ்வரி. அப்ப அவ ககனத்தை ஆளக்கூடியவளாக இருக்கிறாள், காலத்தை விஞ்சியவளாக இருக்கிறாள், சிவனோடு இணைந்தவளாக இருக்கிறாள். தேவிய நம்ம அப்படிதான் பாக்குறோம். அப்ப இது என்ன புதுசா அப்படின்னு கேட்டானா, she is a reason for destruction and construction அப்படின்னும் நம்ம வச்சுக்கலாம். அப்படிதான் எல்லாமே அப்படிதான். ஆனா அதையும் நம்ம நுணுக்கமா பார்க்கிறோம். அப்ப இந்த இடத்துல பயம் என்கின்றதை நம்முள்ள இருந்து அழிக்கக்கூடியவளாக, அதனாலதான் பகை இல்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப அந்த பயம் என்பதை அழிக்கக்கூடியவளான அந்த கௌலினியை, அந்த காகேஸ்வரியை இன்னும் நிறைய பேர்ல நம்ம அவளை சொல்றோம். கௌசிகி அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம். அப்ப இத்தகைய தன்மை உடையவளை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னாக்க, இந்த மந்திரத்தின் மூலமாக நம்ம இன்வோக் பண்றோம். கௌம் அப்படிங்கிற மந்திரத்தின் மூலமா நம்ம இன்வோக் பண்றோம். இவளை இன்னொன்னும் சொல்லுவாங்க, ரகசிய யோகினி, குப்சிகா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம குப்ஜிகா அப்படின்னா மறைவாக இருப்பவள் அப்படின்னு அர்த்தம். ரகசிய யோகினியாக இவ எங்க இருக்கா அப்படின்னா, ஸ்ரீசக்கரத்துல ஒரு ஆவரணத்துல, முக்கியமான ஆவரணத்துல அவ இருக்கா. இன்னும் நம்ம இந்த 4 நாள்லயும் இவளை பத்தி நம்ம இன்னும் நிறைய பார்ப்போம். மொத்தத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னாக்க, இவள் இவளை தந்திர தேவதையாவும் நம்ம உபயோகம் பண்ண முடியும். தாந்திரிகத்துல இருக்கிறவங்களுக்கு இவள் என்ன சொல்றது, அமிர்தவர்ஷினி மாதிரி பலனை தரக்கூடியவள், காலத்தை கடந்து நிற்பவள்,
சிவனோடு இணைந்திருப்பவள். அப்புறம் வந்து இன்னும் சொல்ல போனா அவரால் ஆராதிக்கப்பட்டவள் சிவாராத்ரா அப்படின்னு நம்ம ஒரு நாமம் பார்ப்போம் இதுல. அது யாரு அப்படின்னா இதுதான். அப்போ அவர் துவங்கிய அந்த இது வந்து அவரே வந்து இதற்குண்டான பத்ததிய நமக்காக பண்ணி கொடுத்திருப்பாரு. அதையும் நம்ம வந்து பார்த்தோம். சோ இந்த மாதிரி அநேக ஆனா இதையே நம்ம வந்து அவளை குப்சிக்காவா ரகசிய யோகினியா நம்ம வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா ஒரு நல்ல ஆயுதம் தான். ஆனா அது வந்து எல்லார் கையிலயும் போயிட்டா இந்த உலகத்துல வந்து அதனோட பலன் தெரியாம உபயோகம் பண்ணிட்டாங்கன்னா அது அவங்களுக்கும் கெடுதல் மத்தவங்களுக்கும் கெடுதல். அதனால நம்ம வந்து அவளை வந்து அவளுடைய பகுதியை வந்து அதிகமா பேசாம அவளுடைய நன்மை செய்யக்கூடிய பகுதியை மாத்திரம்தான் வெளியில நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படிங்கறதுதான் உண்மை. சோ அத்தகைய கௌம் அப்படின்னா ஒரு கூர்மையான ஆயுதம் மாதிரி. அப்பேற்பட்ட கூர்மையான ஆயுதத்தை நமக்கு வந்து திருமூலர் வந்து அறிமுகப்படுத்துகிறார். என்ன சொல்றார், நீ உன்னோட மூலாதாரத்துல வெய்ய அவளை அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவர் நமக்கு எவ்வளவு ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு பயிற்சி கொடுத்திருந்தாருன்னா இந்த இடத்துல அவளை வந்து நீ மூலாதாரத்துல வச்சுக்கோ அப்படின்னு நமக்கு அதை கொடுக்குறாரு. அப்படி வந்து கவும்ல ஆரம்பிச்சு ஐம்ல வந்து முடிக்கிறாரு. அப்போ எவ்வளவு ஒரு ஒரு ஐம் அப்படிங்கறத வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஐம் என்பவள் வந்து வாக்வாதினி அப்படின்னு சரஸ்வதி. அப்போ அந்த கூர்மையான ஆயுதத்தை ஆயுதமாக இருக்கக்கூடியவளை நம்முடைய மூலாதாரத்துல வைத்து ஐம் என்கின்ற அந்த ஞான தேவதைய வந்து அவ வந்து எங்க வைக்கிறாரு அப்படின்னாக்க மேல வந்து வைக்கிறாரு, அதோட முடிக்கிறாரு. சோ இதுல இப்பேற்பட்டவளை வந்து நம்ம எப்படி கையாளணும், கத்தி ஹேண்டில் பண்ணும்போது நம்ம எப்படி கையாளணும், அப்படி கையாளணும். அதற்கு உண்டான அடிப்படையெல்லாம் நமக்கு ஏற்கனவே அவர் சொல்லிட்டாரு. லக்ஷ்மிய சொல்லிட்டாரு, புவனைய சொல்லிட்டாரு, வாக்வாதினிய சொல்லிட்டாரு, எல்லாரையுமே சொல்லிட்டாரு. சொல்லிட்டு இதெல்லாம் இருக்காங்க, இவங்க எல்லாம் உனக்கு சக்தி கொடுத்திருப்பாங்க. இப்போ உனக்கு கௌம் என்கின்ற அந்த மந்திரத்தை நான் உனக்கு வந்து உபதேசம் பண்றேன். அந்த மந்திரத்தை எடுத்துட்டு போய் நீ உன்னோட மூலாதாரத்துல வை. அவள் வந்து உன்னுடைய பயங்களை நீக்குவாள். ஏன்னா இந்த இடத்துல பயம் இல்லை அப்படின்னு ஆரம்பிக்கிறதே எதுக்காக அப்படின்னா அந்த மூலாதார சக்கரத்தினுடைய அடிப்படை என்ன அப்படின்னு நான் நேத்தே பேசணும் நம்ம இல்லைங்களா. அப்ப அது பயம், அதை நீக்குவதற்கு இவள் உனக்கு உதவி செய்கிறாள் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு வக்ரேஸ்வரி, வக்கிரை, கௌலினி, கௌஸ்துகி இப்படின்னு நம்ம பலவாறாக கொண்டாடப்படக்கூடிய சக்தியினுடைய ஒரு அம்சத்தை வந்து நமக்கு வந்து அவர் சொல்லி தராரு. அந்த ஒரு அற்புதமான துவக்கத்தை உங்களோடு பகிர கிடைத்த இந்த காலை வேளைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி கிருத்திகா. நகுலி, வாக்தேவி இதெல்லாம் உங்க இப்ப நீங்க விளக்கம் சொல்லும் போதுதான் இதெல்லாம் நான் கேள்விப்படுறேன், தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி இப்ப கௌலினி, குச்சிகா, ரகசிய யோகினி, இந்த மாதிரி நிறைய பாடலை தான் தெரிஞ்சுக்கிறதுக்காக நிறைய விளக்கங்கள். நன்றி, மிக்க நன்றி ஐயா. பாலாஜி ஐயா பாருங்க ஐயா. அண்ணா நானு கேக்குறதுக்கு வந்தாங்கண்ணா. நான் ரொம்ப நாள் ஆயிடுச்சு குரூப்க்கு வந்து, இன்னைக்குதான் திருப்பி வந்தாங்கண்ணா. நன்றி நன்றி நன்றி. நன்றிங்கண்ணா. அர்த்தநாரையா வந்திருந்தாரு, இப்ப எனக்கு காமிக்கல. இந்தியாமா வாருங்க. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1339வது திருமந்திரம், பகையின்றி வாழ. திருமந்திரம். பகை இல்லை கௌமுதல் ஐயது ஈரா, நகை இல்லை சக்கர நன்றறிவார்க்கு, மிக இல்லை சொல்லிய பல்லுரு எல்லாம், வகை இல்லையாக வணங்கிடும் தானே. அருமையான திருமந்திரம். பொருள்: கௌ முதல் ஐ அது ஈரா, கௌவில் தொடங்கி ஐ முடிய உள்ள
சக்கரத்தை ஓதி உணர்வார்க்கு பகைவர்கள் இருக்க மாட்டார்கள். நவாக்கரி சக்கரத்தை நன்கு வழிபடுபவர்களுக்கு இகழ்ச்சி இல்லை. வாழ்வில் அவர்கள் தாழ்வடைவதில்லை. பல்வேறான பிறப்புகளில் பிறந்து படுகிற துன்பம் இல்லை. எனவே வேறு வகையில்லாமல் மற்றவர்கள் இவனை வணங்குவார்கள். வேறு வழியில்லை. எனவே அன்னையை வணங்குங்கள் என்றும் பொருள் கொள்ளலாம். கழக வெளியீட்டு மேற்கூறியவாற்றால் பகையில்லாமையுடன் கௌ முதலாக ஐ ஈராக ஒலித்து வரின் அவர்களை புறக்கணிப்பார் எவரும் இலர். மேற்குறித்த சக்கரத்தை இடையராது வழுத்துவார்க்கு 4 வகை தோற்றத்து 7 வகை பிறப்பின் 84 நூறாயிர வேறுபாடுள்ள பிறப்பினுள் எவ்வகை பிறப்பு துன்பமும் இல்லையாகும். அதனால் திருவருள் அம்மையை வணங்குங்கள். நகையில்லை இதனுடைய பொருள் பிறப்பு இறப்பு, இந்த இரண்டும் நாம் அறிந்ததே. நகையில்லை என்பதனுடைய பொருள் இங்கு பிறர் பழிப்பு இல்லை. பல்லுறு பல வகையான உயிர் வர்க்கங்களுக்கு எல்லாம். மிக இல்லை என்பது பொருள் பிறப்பு இல்லை, வகை இல்லையாக, வெல்லும் திறமை இல்லையாக. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். நன்றி. கேட்கும் தளத்தில் இருக்கும் அன்பர்கள் எதுவும் கிருத்திகா அம்மா கிட்ட எதுவும் கேள்விகள் இருந்தா மற்றவங்கிட்ட கேள்விகள் இருந்தா கேட்கலாம். திருப்பூர் பாலையா, ராஜேந்திரனியா, நேரம் இருக்கு, 100 மணிகள் ஆகல. நன்றி. நன்றி கிருத்திகாமா. எவ்வளவு விஷயங்களை கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. சில நாள் கொஞ்சம் டைம் ஆகுதுன்னு நீங்க இது பண்ணிக்க வேண்டாம். சமயத்துல சொல்றீங்க. இவ்வளவு விஷயங்கள் சொல்றதுக்கு ஒரு ஆள் இருக்குது அப்படிங்கிறது அது ஒரு கொடுப்பினை தான். இன்னைக்கு நேரம் கொஞ்சம் 7 மணிக்கு முன்னாடியே முடியுமா இருக்கு. அர்த்தநாரையா வந்தாரு, அவரு வந்தாரு, அப்புறம் காணும், வேற யாரும் வரல. நிறைவு செய்து கொள்ளும். ரத்னையா, இது என்னன்னா, எனக்கு இதெல்லாம் யாரும் சொல்லி கொடுக்கல. நான் இதெல்லாம் இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு நான் யோசிப்பேன். ஏன்னா இதெல்லாம் நான் தேடி தேடி தேவி எனக்கு தெரியல, இதனோட அர்த்தம் புரியல, இந்த ஒரு ஒரு பீஜத்துக்கும் யார் இருக்கீங்க அப்படின்னு நான் கேட்டு அவ சொல்லி கொடுத்தது. திருமூலர் அப்படியே கை காட்டி இங்க கத்துக்கோ, இங்க கத்துக்கோ, இங்க கத்துக்கோ, இங்க கத்துக்கோன்னு கொண்டு வந்து கொட்டினாரு எனக்கு. ஆனா முதல் 2 வாசிப்புகள்ல எனக்கு இதெல்லாம் மந்திரமா மாத்திரம்தான் தெரிஞ்சுது. ஆனா அந்த மந்திரங்களை பற்றி நான் அடைந்த நான் தெரிந்து கொண்ட விஷயங்கள் இதெல்லாம் அவங்களே வெளிப்படுத்தின விஷயங்கள். அப்போ இது மாதிரி யாராவது கத்துக் கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு நம்ம ஏங்கணும்ல. அப்போ இப்படி யாருக்காவது ஒருத்தருக்கு போட்டோம். எனக்கு தெரிஞ்சு எந்த திருமந்திர உரையிலையும் நவாக்கரி உரையில இப்படி அதிதேவதைகளை பிரதானம் பண்ணி உரை சொல்லல. நானு இது அகங்காரமான பேச்சு இல்ல. ஆனா நான் பார்த்திருக்கேன், நான் நிறைய உரை பார்த்திருக்கேன். எதுலயுமே இந்த மாதிரியான ஒரு உரை இல்லை. அப்ப இது ஒரு அனுபவ உரை. இது சரி தவறுங்கிற விவாதம் கூட என்ன சொல்றது, ரொம்ப அடிப்படைவாதிகள் கூட வைக்கலாம். இந்த ரொம்பவும் அடிப்படையா யோசிக்கிறவங்க, சைவத்துல ஊர்னவங்க, இல்லைன்னா சாஸ்திரத்துல ஊர்னவங்க இல்ல இது தவறுன்னு கூட சொல்ல வரலாம். ஆனால் இது எனக்கு அவர் கற்றுக் கொடுத்தது, அவர் காட்டி கொடுத்தது. இது யாருக்காவது உபயோகப்படும் அப்படின்னு நான் சொல்றேன். நான் பகிர்ந்துக்கிறதுல இதுல எனக்கும் ரொம்ப சந்தோஷம். நன்றி. கண்டிப்பா கண்டிப்பாங்கம்மா. நிச்சயமா இது நானே
இந்த புக் ஃபேர்லாம் போகும்போது எத்தனை திருமந்திர உரை இதெல்லாம் எடுத்து பார்ப்பேன். எல்லாத்துலயும் ஒரு இந்த மாதிரி 5 வரி விளக்கம் அதிகபட்சம் போனா ஒரு பேராகிராஃப் இவ்வளவுதான் இருக்கும். இருக்கிறதே தான் திரும்ப திரும்ப இருக்கும். ஒரு பாட்டுக்கு ஒரு 1/2 மணி நேரம் அதுல ஒவ்வொருத்தரும் இவ்வளவு விளக்கங்கள் சொல்றது, அதுவும் நீங்க சொல்ற இந்த அனுபவபூர்வமா உங்களுடைய அனுபவத்திலிருந்து நீங்க சொல்லுகின்ற விஷயம், இத தேடி வரவங்களுக்கு இத பார்க்கும்போது எப்படி தெரியுங்களா இருக்கும்? அடேங்கப்பா! திருக்குறளுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாரி ஒரு சொல்லியிருப்பாங்க. ஒரு சில குறளுக்கெல்லாம் பார்த்தா, இப்ப நான் முகநூல்ல பார்க்கும்போது, நம்ம நெனச்சு பார்க்கும்போது ஒரு குறள் எடுத்துட்டு நெனச்சு பார்க்க முடியாத மாரி அவங்க ஒரு இத சொல்லும்போது ரொம்ப பொருத்தமா இருக்கும். இப்படி யோசனை பண்றதுக்கும் இப்படி யோசனை பண்ண முடியுமா? அட இது இவ்வளவு பொருத்தமா இருக்கேன்னு அந்த ஒரு நிமிஷம் அப்படியே திகைச்சு நின்னுட்டு அதுக்கப்புறமேலா போற மாரி இருக்கும். அந்த மாரி திருமந்திரத்த தேடி வரவங்களுக்கு இந்த அறையும் ஒரு ஐயா சேவ் பண்ணி வச்சிருக்க அந்த YouTubeல இருக்கிறது எவ்வளவு ஒரு இதா இருக்கும் கேட்கிறவங்களுக்கு. அப்படியே ஒவ்வொரு பாட்டுக்கும் நிச்சயமா பிரமிச்சு போவாங்க. இல்ல ஒரு புதிய கருத்த தெரிஞ்சுட்டு தான் போவாங்க. அந்த மாரி ஒரு இத அவரு ஏற்படுத்தி குடுத்திருக்காரு அழகேசன் ஐயா. உங்கள போன்றவங்க வந்து ஒவ்வொருத்தரும் தியாகராஜன் ஐயாவாகட்டும், நீங்களா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறையில சொல்றதாகட்டும், அர்த்தனாரி ஐயா அவர் சொல்றதாகட்டும். உண்மையிலே இது ஒவ்வொரு நாளுமே ஒரு பிரமிப்பான ஒரு இதுதான். கேட்கிறவங்களுக்கு ஒரு கொடுப்பினை. அவ்வளவுதான். வேற என்ன சொல்ல. நன்றி, நன்றி. கிருஷ்ணன் ஐயா? வணக்கம் ஐயா. வணக்கம் கிருத்திகாமா, வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. நன்றி நன்றி. நன்றி. எனக்கு ஒரு சின்ன கொஸ்டின். இப்போ நீங்க நிறைய அதிதேவதைகள் பத்தி பேசுனீங்க. இதுல இருந்து ரிலேட் பண்ணி தாபினி கலை அந்த மாதிரி கலைகள்லாம் வரும்ல, சிம்ரிகா கலை, அதெல்லாம் பத்தி இதுல கனெக்ட் பண்ண முடியுமா? புரியல எனக்கு நீங்க கேக்குறது. என்ன கலை சொல்றீங்க? தாபினி, சிம்ரிகா அதெல்லாம் இதுல வருமா? அது வந்து நம்ம இந்த 64 தந்திரங்கள்ல வரக்கூடிய தேவதைகள் அவங்க எல்லாமே. இந்த 64 கலைகள் பத்தி சொன்னோம் இல்லையா? இந்த அவங்க எல்லாம் நம்ம வந்து பகவத்பாதால வந்து அதை நம்ம சமுத்திரலகரியில சொல்லியிருப்பா. அந்த எக்ஸாக்ட் ஸ்லோகம் நான் எடுக்க முடியல, நான் நாளைக்கு சொல்றேன். அதுல இருக்கக்கூடிய அதிதேவதைகளினுடைய விஷயம் தான் நீங்க சொல்றேன். நம்ம இந்த சந்திரகலை சொல்லுவோம். அதாவது நாட் தட் அக்னிகலை சந்திரகலை நான் சொல்லவில்லை. ஸ்ரீவித்யால வந்து சந்திரகலா அப்படின்னு சொல்லுவோம், வித்யாஷ்டகம் சொல்லுவோம். இந்த மாதிரியான கலைகளினுடைய தேவதைகளை தான் நீங்க சொல்றேன்னு நான் நினைக்கிறேன். அத வந்து இந்த 64 தந்திரங்கள்ல சொல்லியிருக்கா. நீங்க பேசுறது ஒரு லாஸ்ட் 40 செகண்ட்ஸ் கேட்கல. 64 தந்திரங்கள்ல வரக்கூடிய தேவதைகள் தான் நீங்க சொல்றதுன்னு நான் நினைக்கிறேன். அத வந்து இதுக்கு வராது. இது வந்து தந்திர சாஸ்திரத்துல இருக்கக்கூடிய ஒரு தேவதையா நம்ம சொல்றோம், காகேஸ்வரி அப்படின்னு. இவ வந்து ஸ்ரீசக்கரத்துல ஆவரண தேவதையா அவ இருக்கா. நீங்க சொல்றவா வந்து இந்த 64 தந்திரம் சொல்றோம் இல்லையா நம்ம சாஸ்திரத்துல, அதுல வரக்கூடிய தேவதைகளா இருக்கா. ஓகே ஓகே. Thank you. நன்றி. நன்றி கிருஷ்ணன் ஐயா. ஐயா ராஜேந்திரன் ஐயா வாருங்க. வணக்கம் ஐயா. தளத்தில் உள்ள அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம். கிருத்திகாமா வந்து அவங்க வந்து சக்தி வழிபட வந்து சிறப்பா யாருடைய பொருள் சொல்லுவாங்க. அவங்க வந்து சக்தியை அவங்களுக்கு வந்து குடிகொண்டாங்க கூட நம்ம நினைக்கலாம். ஏன்னா திருமந்திரத்துல கொள்கையை யாம்பெற்ற இன்பம் பெருக வையகன்னு சொல்ற மாதிரி திருமந்திரத்துக்கு இணைய வந்து அந்த பொருளுக்கு சரியான ஒரு கருத்தா வந்து அவங்க பற்ற அனுபவத்தை பூரா எல்லாருக்கும் அவங்க சொன்னாங்க பாருங்க. நான் கஷ்டப்பட்டு தேடின்னு இருக்கிறது சிலருக்கு நம்ம இது போய் சேரணும்னு சொன்னாங்க பாருங்க. அந்த ஒரு நல்ல எண்ணம் வந்து அவங்ககிட்ட தான் இருக்குது. நான் வந்து பல தடவை அவங்களுடைய உரையில நம்ம கேட்கோம். திருமந்திரம் இந்த கேள்விக்கான அந்த திருமந்திர கேள்விக்கான வந்து தளம் வந்து இது நம்ம கேட்கறதுக்கு ஒரு பாக்கியமான ஒரு தளம் தான் அது. ஏன்னா வந்து ஒண்ணுமே புரியாத அப்படியே அந்த ஒரு சென்னைக்கு நம்ம போனோம்னாக்கா இங்கேருந்து சென்னையிலேருந்து 200 கிலோமீட்டர் போனோம்னா நம்ம முதல் கிலோமீட்டர்ல தான் இருக்கிற மாதிரி இருக்கும். எதுவுமே ஒண்ணுமே தெரியாது. ஆனா வந்து இங்க வரதான் கொஞ்சம் கொஞ்சமா சரி சென்னைக்கு போயிடலான்ற மாதிரி ஒரு மனசுல வந்து
ஒரு ஒரு ஊக்கம் கிடைக்கும். அது மாதிரி இந்த திருமந்திரம் வந்து ஒண்ணுமே எங்கெல்லாம் வந்து ஒன்றும் தெரியாது. இருப்பினும் இந்த ஏதோ ஒரு காரணத்தால ஏதோ ஒரு கடவுள் அருளால அந்த மந்திரம் அதனுடைய தெளிவு கிடைக்கிறதுக்கும் அதனுடைய புரிதல் கிடைக்கிறதுக்கும் அழகேசன் ஐயா வந்து துணை நின்றுருக்காங்க. அவங்களும் இந்த நேரத்தில் நம்ம வந்து நான் பாராட்டிக்கிறேன். சிறப்பாக போகுதுங்க. என்னால் வந்து திருமந்திரத்தை ஒரு நாள் மிஸ் பண்ணும்போது ஐயோ இது போக முடியலையான்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணி இருப்பினும் வந்து டைம் இருக்கும்போது இந்த ரீப்ளேல கேட்பேன். சிறப்பாக இருக்கு. அம்மா வந்து அதான் திருமந்திரத்தில் சொன்ன மாதிரி யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் அந்த மீண்டும் அந்த ஒரு வார்த்தை சொல்றாங்க. அந்த அவருடைய சொற்பொருளுக்கு வந்து சரியான வந்து ஒரு எடுத்துக்காட்டா நமக்கு எல்லாருக்கும் அவங்க பெற்ற இன்பத்தை வந்து நமக்கு வழங்குறாங்க. ரொம்ப நன்றிங்கம்மா. கிருத்திகாம்மா ரொம்ப நன்றிங்கம்மா. வாய்ப்புக்கு நன்றிங்க. நன்றி ஐயா. கிருஷ்ணன் ஐயா, நீங்க எனக்கு அந்த பெயர்களை டெக்ஸ்ட் பண்ணுங்க. நான் சரியா புரிஞ்சுட்டேன் நான் கேட்டுக்கிறேன். நீங்க எனக்கு டெக்ஸ்ட் மாத்திரம் பண்ணிடுங்க. நான் இல்ல அப்புறம் இல்ல பேசுறேன். உங்களுக்கு அப்புறம் காலே பண்றேன். நான் ஒரு ஸ்பெசிபிக் புக் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் பேசணும். ஐ வில் டாக் டு யூ லேட்டர். ஓகே ஓகே ஓகே. பாஸ்கர், நான் கேட்ட கேள்விகள் வந்து இது சௌபாகிய பாஸ்கரத்துல இருந்து வரும் அதெல்லாம். ஓகே ஓகே ஓகே. அப்போ அதுதான் நம்ம அந்த 64 தந்திரங்களினுடைய அதிதேவதைகளுடைய பெயர் தான். எனக்கு அந்த ப்ரொனன்சியேஷன் கரெக்டா வரதுக்காக தான் உங்களை நான் டெக்ஸ்ட் பண்ண சொன்னேன். நன்றி நன்றி. நான் அனுப்புறேன் உங்களுக்கு அந்த புக்கோட பேர்லாம் அனுப்புறேன். நான் ஈவினிங் அனுப்புறேன். ஓகே ஓகே. நன்றி நன்றி கிருஷ்ணன் ஐயா. அதே மாதிரி இப்ப கௌரி அம்மாவும் சிறப்பா அவங்களோட பார்வையில அவங்களோட உரையில அவங்களோட புரிதலை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஒரு அழகேசன் ஐயா சொல்ற மாதிரி யாராவது ஒருத்தர் வந்து திருமலர் அனுப்பிச்சு வச்சிருவாரு, ஏதோ ஒரு வழியில அனுப்பிச்சு வச்சிடறாருன்னு அடிக்கடி சொல்லுவார். அந்த மாதிரி கௌரி அம்மாவை இப்ப தரத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். நன்றி கௌரி அம்மா, நன்றி கிருத்திகா. நிறைவு செய்து கொள்வோம் நேரம் கருதி. திருமந்திரம் கேட்க ஓத பயில அறிவில் உணர்வில் தூய்மையும் ஆன்ம உணர்வும் துணிவும் சஞ்சலம் சங்கடமற்ற வாழ்க்கையும் சிவன் மீது உண்மையான உணர்வு பெறுதலும் பெற்று யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற திருமூலரின் கூற்றுக்கிணங்க வந்திருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட சான்றோர்களுக்கும் செவி கொடுத்து சிறப்பித்த மெயின்பர்களுக்கும் மிக்க நன்றி. தளம் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு கேள்வி நாளும் ஆன்ம சுவாச நிகழ்ச்சி சந்திப்போம். 5, 4, 3, 2, 1.